அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பி சதீஷ் பேசுகிறேன். இப்பொழுது 2024ஆம் ஆண்டிற்கான ஜூன் மாதத்திற்கான விருச்சிக ராசி லக்ன அன்பர்களுக்கான ஜோதிட பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரை விருச்சிக ராசி லக்ன அன்பர்களுக்கு அவருடைய செயலும் எண்ணமும் 24 மணி நேரம் எப்படியெல்லாம் கடன் வாங்கலாங்கிறது தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இல்லைனா அவங்களுக்கு இருக்கிற ஒரு நோயை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை எப்படிடா சரி பண்ணுறதுன்னு. இந்த ரெண்டு தன்மைங்கிறது பெரும்பாலும் நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக வாய்ப்பு இருக்குது. சிலர் ஏதாவது ஒரு நிலமோ இடம் ஏதாவது ஒன்று வாங்குறதுக்காக கடன் வாங்குகிற முயற்சிகளில் இருந்திருப்பாங்க. சொத்து வாங்குறதுக்காக கடன் வாங்கி சொத்து வாங்கலாமாங்கிற ஒரு எண்ணத்தில் அதிகமாக இருப்பாங்க. பெரும்பாலும் கடன் வாங்குவதற்கான யோசனைகளில் அவங்களுடைய எண்ணமும் செயலும் இருக்கும். செயல்படுத்தவும் செய்வாங்க. அதுக்காக முயற்சிகளையும் மேற்கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது செயல்பாடுங்கிறது இருக்கும் இந்த மாதத்தில். அதே போல் அடிவயிறு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதுக்காக மருத்துவத்தை நாடக்கூடிய தன்மை நிறைய பேருக்கு ஏற்படும். மனைவியும் சரி, குழந்தைகளும் சரி, குடும்பமும் சரி அனுகூலமாக இருக்கும். சிலருக்கு குழந்தைகள் மூலியமாக மனைவியின் மூலமாக வருமானம்ங்கிறது குடும்பத்தில் கிடைக்கும். தாயும் சரி, இளைய சகோதரர்களும் சரி அனுகூலமாக இருப்பாங்க. தாய்க்காக சில முயற்சிகளை மேற்கொண்டிருப்பாங்க. அது அவங்களுக்கு நல்ல ஒரு சுகமான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கும். தாய்க்காக முயற்சி செஞ்சு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும்னு நினச்ச பிள்ளைகள் இந்த மாதத்தில் வாங்கி கொடுப்பாங்க. தாய்க்காக ஒரு கார் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சவங்க கார் வாங்கி கொடுப்பாங்க. வீடு வாங்கி கொடுக்கணும், கார் வாங்கி கொடுக்கணும், நிலம் வாங்கி கொடுக்கணும், சொத்து வாங்கி கொடுக்கணும், இப்படி எதெல்லாம் நினச்சி வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கான சிலருக்கு தன்மை ஏற்படும். அதே போல் ஆரோக்கியத்தின் மேல் அதிக அக்கறை கொண்டிருப்பாங்க. மனைவிக்காக ஒரு கடனை வாங்கி இப்போ அது ஒரு தீராத பிரச்சனையில் போய் முடிஞ்சிருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கிறது மனைவியோடு பயணங்கள் செய்யும்போது சிலருக்கு ஏற்படுத்தும். சிலருக்கு வெளியூரில் இப்போ வெளிநாடு மனைவியோடு சேர்ந்து பயணம் செய்யும்போது ஒரு தீராத பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடிய தன்மை சிலருக்கு ஏற்படும். சிலருக்கு மனைவிக்கு ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சிலருடைய மனைவிக்கோ கணவருக்கோ இந்த மாதத்தில் சிலர் செய்வாங்க. ஏன்னா ஏற்கனவே யோசிச்சுருப்பாங்க ஆப்ரேஷன் பண்ணலான்னு. அதுக்கான சூழ்நிலைக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தில் சிலருக்கு அது கணவனுக்கு அந்த மனைவியோ, மனைவிக்கு இருந்தால் கணவருக்கோ, அதாவது இந்த லக்னக்காரர்களுடைய மனைவியோ அல்லது கணவருக்கோ ஆப்ரேஷன் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சியில் மேற்கொண்டிருப்பீங்களா, அது இந்த மாதத்தில் ஏற்படும். அது சம்மந்தப்பட்ட சுப விரயங்கள், அது சம்மந்தப்பட்ட விரயங்களும் பண விரயங்களும் சந்திக்கக்கூடிய காலம்தான். அதே போல் உங்களுடைய அண்ணன், உங்களுடைய மூத்த சகோதரர்கள் சகோதரிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அவங்களுடைய பேச்சுங்கிறது சரியாக இருக்காது. நீங்கள் பேசணும்னு தப்பாக போகும். அப்போது அமைதியாக இந்த ஒரு மாதம் அவர்களை தவிர்த்து ஒதுங்கி ஓடிக்கொள்வது மிக நல்லது. இல்லைனா ஒரு பெரிய பிரச்சனையில் அப்புறம் என்றைக்குமே சேர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிடும். உங்களுக்கு ரெண்டு நடுவில் கவனமாக இருந்துக்கோங்க. அப்பாங்கிறவர் உங்களுக்கு தேடி இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டாக இருப்பார். வேலை விஷயத்தில், தொழில் விஷயத்தில் இந்த மாதம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய மாதம். எந்த புது முயற்சிகளையும் வேலையிலோ தொழிலிலோ நீங்கள் மேற்கொள்ளாதீர்கள். இந்த மாதம் தவிர்த்து செய்கிற வேலையை மட்டும் அமைதியாக செஞ்சுட்டு மிக கவனமாக இருந்துட்டு இந்த மாதத்தை கடத்திடுங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு காணொளி சந்திப்போம். அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே சொல்க.